செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை அதே நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் தமிழகத்தின் தேர்தல் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வாக்கெண்ணிக்கைகள் நடைபெற்று பெரும்பாலான நிலையங்களில் முடிந்திருக்கின்றன. ஒரு சில நிலையங்களில் இப்போதும் வாக்களிப்புகள் பல சுற்றுக்களை கடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் 106 ஆசனங்களை தமிழக வெற்றிக் கழகம் டிவிகேயும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியினர் டிஎம்கே கட்சியினர் 59 ஆசனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தும் கூட்டணியாக இணைந்து மொத்தமாக 75 ஆசனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பெற்றிருக்கின்றது. அதே போன்று ஏடிஎம்கேயின் கூட்டணி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 53 ஆசனங்களையும் தனியாக 48 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது. ஏடிஎம்கே டிஎம்கே இடையில் பார்த்தால் ஒரு சிறிதளவு வித்தியாசங்களில் தான் தனிப்பட்ட ரீதியில் ஆசனங்களை பகிர்ந்திருக்கின்றது. விஜய் அவர்களின் தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் டிவிகேயை பொறுத்தவரையில் 106, 7, 8 என்கின்ற அந்த ஆசனங்கள் ஏற்ற இறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஹங் அசம்பிளி. நாங்கள் முதலே எங்களுடைய காணொலிகளில் குறிப்பிட்டது போன்று ஒரு பெரும்பான்மையை நோக்கி நகராத ஒரு சட்டமன்றமாக இது அமைந்திருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் சட்டமன்றம் எவ்வாறு அமையப் போகிறது என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. தொங்கு சட்டசபை வந்தால் அது நிரந்தரமாக நீடித்து செல்வதற்கு வாய்ப்பில்லை. இதற்கான சூழ்நிலைகள் பெருமளவிலே எதிர்த்தரப்புகள் வசம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய கருத்து ஒன்று பகிரப்பட்டிருக்கிறது. தாவேக்காவுடன் சேர்ந்திருந்தால் காங்கிரசுக்கு பெருவெற்றி கிடைத்திருக்கும், இருந்தாலும் எங்களுடைய முயற்சி தொடரும் என்று அவர் போட்டிருக்கின்றார். அது காங்கிரசினுடைய மேலிட காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் அதேவேளை காங்கிரசினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் தொலைபேசி வழியாக விஜய் அவர்களுடன் சில நிமிடங்களை கடந்தும் அந்த தொலைபேசி உரையாடல்கள் நீண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. பெரம்பலூர் கூட்டத்தில் கூறியது போன்று ஆட்சியில் பங்கு என்கின்ற அந்த கட்டத்துக்குள் காங்கிரஸ் வரப்போகின்றதா? ஏனென்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிகளவான இடங்களிலே கை சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருந்தது. அந்த கை சின்னத்தோடு கையோடு மீண்டும் காங்கிரஸ் டிவிகேயோடு இணைய போகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸை இலக்கு வைத்து பல ரகசிய உரையாடல்கள் டெல்லியோடு டிவிகே தரப்புகள் ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. மறுபுறம் சிபிஎம், தமிழகத்திலே திமுக கூட்டணியில் இருந்த 2 கம்யூனிஸ்ட்கள் இருந்தார்கள். சிபிஎம்னுடைய மூத்த தலைவர் வெளிப்படையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இது இளைஞர்களின் புரட்சியாக அமைந்து விடுமோ என்கின்ற எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது என்று நேற்று முன்தினம் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை சிபிஎம் வெளியிலிருந்து ஆதரவு வழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு முப்பால் விசிகா அதனை ஆதவ அர்ஜுனா கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் விசிகாவை பொறுத்தவரையில் 2 ஆசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது அவர்கள் வெற்றி பெற்றதாக. அதற்கு மேலதிகமான எவ்வாறு இடம்பெறும் என்று தெரியாது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா? முடியும். எவ்வாறு முடியும் என்றால், இந்த இடத்தில் இந்த கட்சிகள் அனைத்தையும் பின்தள்ளி அல்லது ஒரு பொருட்டு இல்லாமல் ஆக்குகின்ற வல்லமை யாரிடம் இருக்கிறது என்றால் எடப்பாடி அவர்களிடம் இருக்கின்றது. ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணியினர் நாங்கள் இந்த ஆட்சியில் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம் என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டாலே விஜய் ஆட்சியை நோக்கி கிட்டத்தட்ட இப்போது விஜய் முதலமைச்சராகிவிட்டார். ஆட்சியில் எந்த ஒரு தளம்பலும் இல்லாமல் செல்லலாம். ஏனென்றால் ஏடிஎம்கேயை பொறுத்தவரையில் விஜய் மீது அளவுக்கு அதிகமாக சீண்டினால் அது அவருடைய அரசியலில் எதிர்காலத்தில் பெரும் பாதிப்பை சந்திக்க வேண்டி வரும் என்பது டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் பலருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியிலே ஒரு மிகவும் சாதுரியமாகவும் ஒரு புத்தி கூர்மையோடும் நடக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 திராவிட கழகங்களுக்கும் இருக்கிறது. அந்த செயற்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் 100% செய்வதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை நோக்கி நகரப் போகிறார்கள். அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை நோக்கி நகருகின்ற போது ஏடிஎம்கே இவ்வாறான ஒரு அறிக்கை வெளியிடுமாக இருந்தால் அது இன்னும் அவர்களின் செல்வாக்கை அதிகரிக்கும் என்பதற்கு அப்பால் அவர்களுக்கான நிலையை இன்னும் ஒரு சற்று முன்னோக்கி நகர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போது விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது கிட்டத்தட்ட தீர்மானிக்கப்பட்டது ஒன்றாகத்தான் தமிழகத்திலே தென்பட்டிருக்கின்றது. அது முடிந்த ஒரு முடிவாக மாறிவிட்டது. இப்போது தொங்கு சட்டசபை அமையும் என்று கூறினோம், அமைந்து விட்டது. விஜயால் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது, விஜயிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களை கவனிக்க முடியாது, அல்லது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை முறையாக கவனிக்கக்கூடிய வல்லமை இல்லை. அது மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய
பொறுப்பு நிலைகளை முறையாக கவனிக்க முடியாது என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இனி வரப்போகின்ற நாட்களிலே ஊடகங்களிலே அலறப்போகின்றது. விஜய்க்கு எதிராக விஜய் வெற்றி பெற்றால் நான் இதில் அரசியல் பேச மாட்டேன், விஜய் வெற்றி பெற்றால் நான் இந்த ஊடகத்துறையிலிருந்தே விலகி விடுவேன் என்று வீராப்பு பேசிய தமிழகத்தினுடைய பல மூத்த ஊடகவியலாளர்கள் இன்றைய தினத்திலே வனவாசம் சென்று விட்டார்கள் போல் தான் இருக்கின்றது. பலருடைய முகங்களை காண முடியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அந்த முகங்களை எழுதுங்கள். அவர்கள் எல்லாம் இப்போது காணக்கூடிய சூழ்நிலையிலே அதைவிட திமுக டிஎம்கே அரசுக்குரிய மிகப்பெரிய பரிதாபமாக அமைந்த விடயம் என்னவென்று சொன்னால் 36 முன்னாள் அமைச்சர்களில் 34 முன்னாள் அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதில் அந்த படுதோல்வி அடைந்தவர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலினும் இடம் பிடித்திருக்கின்றமைதான் இங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு விடயமாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் சொல்லப்போனார் கொளத்தூர் தொகுதியிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றார். அவரை சுமார் 8000 வாக்கு வித்தியாசத்திலே அந்த தொகுதியிலே தாவேகா டிவிகேனுடைய வேட்பாளர் படுதோல்வி அடைய செய்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தலைவரும் செயலாளரும் படுதோல்வி அடைந்தது இதுதான் முதல் முறையாக இருக்கின்றது. காட்பாடி தொகுதியிலே போட்டியிட்ட திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் 6550 வாக்கு வித்தியாசத்திலே படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார். திமுக வரலாற்றிலே ஒரு பெருவாரியான வித்தியாசத்திலே படுதோல்வி அடைந்த வரலாற்று சாதனையும் பதிவு செய்கிறது திமுக. இம்முறை இருவரும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் 5938 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். அவரோடு இணைந்ததாக காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவரும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 26,642 வாக்குகள் என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக தமிழகத்திலே மூத்த தலைவர்கள் பலர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வரிசையிலே அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 8000 வாக்கு வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே போன்று டிஆர்பி ராஜா அவர்கள் 1600 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே போன்று அடுத்தபடியாக பார்க்க போனால் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் 17,000 வாக்கு வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அவர்களோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய கட்டுப்பணத்தையும் இழந்திருக்கின்றார், டெபாசிட் இழந்திருக்கின்றார் சீமான். தாவேகாவினுடைய வேட்பாளர் 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சீமான் அவர்களை பேசுகின்ற காணொலியை பார்த்திருப்பீர்கள். அவர் மிகவும் கண்ணீர் ததும்ப பேசுகிறார். எனக்காவது ஒரு ஆசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் என்று. அவர் கிட்டத்தட்ட டெபாசிட் இழக்கிற அவருடைய கட்சி தமிழகத்தில் எங்கும் வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏன் அந்த சூழ்நிலை என்று அது அவருடைய கட்சி ரீதியான விவகாரம். சீமான் அவர்களும் இதில் படுதோல்வியை அடைந்திருக்கின்றார். இது சீமான் அவர்களுக்கு தொடர் தோல்வியினுடைய ஒரு படுதோல்வியாக பார்க்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு இந்த பேரம் பேசல்கள் இடம்பெறுகின்றது? செங்கோட்டையன் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த பேரம் பேசல்கள் அல்லது கட்சிகளை இணைப்பது தொடர்பிலான பேச்சுக்களுக்கென்று ஒரு குழு தாவேகாவில் அல்லது டிவிகேயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு பல இதர கட்சிகளோடும் ஆங்காங்கே நட்பு ரீதியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியான ஒரு கலந்துரையாடலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இனி வரப்போகின்றது அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு தங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கின்றது. இப்போது திராவிட கட்சிகளினுடைய வரலாறு முடிந்து விட்டதா அல்லது மக்கள் மாற்றி விட்டார்களா அல்லது இப்போது பார்த்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படுதோல்வி என்பது கூட எதனை உணர்த்தி நிற்கிறது என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியிலே 3வது முறையாக போட்டியிட்ட சூழ்நிலையில் அவர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவராக இனி அந்த கட்சியில் உண்மையில் ஒரு மாண்போடு செயற்படுமாக இருந்தால் திமுக கட்சி ஒரு குடும்ப சாயல் இல்லாத ஒருவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டியிருக்கின்றது. அவையும் சாத்தியமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. எதுவும் திமுகவை பொறுத்தவரையில் அசாத்தியமாக இருக்கின்றது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது, இந்த விஜயனுடைய வெற்றி தொடர்பில் என்ன விதமான அறிவிப்பு வழியாக போகிறது என்கிற எல்லாம் இன்னும் விடை தெரியாத வினாக்களாகத்தான் இருக்கின்றது. இதற்கு அப்பால் பாதுகாப்பு தொடர்பிலும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது இந்தியாவிலே 3 வகையான பாதுகாப்பு இருக்கின்றது. எஸ்பிஜி, சட் பிளஸ் சட், வை பிளஸ் வை பாதுகாப்புகள் இருக்கின்றது. இதில் எஸ்பிஜி பாதுகாப்பை இந்தியாவிலே பெறக்கூடிய ஒருவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். அதே போன்ற ஏனைய பாதுகாப்புகளும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வை பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. மோடி அவர்களுக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அது சிறப்பு பாதுகாப்பு அதில் இருக்கின்றது. சட் பிளஸ் பாதுகாப்பை தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்.
வைத்திருக்கின்றார். அதில் 5 வாகனங்களும் 50க்கு மேற்பட்ட வீரர்களும் இருக்கின்றார்கள். விஜய் அவர்களுக்கு இப்போது வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதனால் 8 தொடக்கம் 11 வரையான பாதுகாப்பு வீரர்கள் அதில் இருக்கின்றார்கள். இனி வரப்போகின்ற ஒரு நாட்கள், அதாவது வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது விஜய்க்கு வழங்கப்படுவதற்கு உள்துறை அமைச்சின் உத்தரவின் பேரில் தான் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அந்த காலப்பகுதியிலும் பேசப்பட்டது, இவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்றால் இவர் பாஜகவினுடைய ஒரு பி அணியாக அல்லது பி டீமாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டது. ஆனாலும் கூட அதற்கு முப்பால் அது பொதுவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அதி உச்ச பிரபலங்கள், ஷாருக் கான், அதே போன்று அமீர் கான் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பை பிளஸ் பாதுகாப்பில் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். விஜய் அவர்களுக்கு பை பிரிவு பாதுகாப்பு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால் பை பிளஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இது தொடர்பில் உள்துறை அமைச்சுக்கு ஒரு அறிக்கை சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்களுடைய அவர் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகம் அல்லது அவருடைய வீடு முழுவதுமாக பூரண போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு மேலதிக காவல் படையினரும் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன இடம்பெறும் என்று யாராலும் ஊகிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. இனி அவர் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கும் வரைக்கும் அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சுக்களின் லாகாக்கள் பிரிப்பது, ஏனைய விடயங்கள் பிரிப்பது அல்லது அமைச்சுக்களின் செயலாளர்கள் தெரிவதில் கூட இனிவரப்போகின்ற நாட்கள் தான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் அவருடைய மூத்த நிர்வாகிகளோடு தொடர்ச்சியான கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனை அவருடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருவர் மூலமாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் அதனை உறுதிப்படுத்தினார்கள். பலர் சென்று வருகின்றார்கள், பலர் செல்லுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், அவர் வாக்கு வீதத்தை கடந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 38க்கு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்கை கடந்திருக்கிறார். அவை அங்கு ஆசனமாக மாறவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய தேர்தலுக்கு முன்னர் எடுத்திருந்தால் முடிவொன்று இன்று மிகவும் சிறப்பான ஆட்சியில் காங்கிரசும் டிவிகேயும் மிகவும் ஒரு பலமான அரசை அமைத்திருக்க முடியும். அன்று காங்கிரசில் இருக்கக்கூடிய பலர் பணப்பட்டுவாளாக்குள் அகப்பட்டு கொண்டு காங்கிரஸை திமுகவுக்கு விற்றதன் விளைவாக இன்று காங்கிரசும் அழிந்து திமுகவும் அழிந்திருக்கின்றது. அன்று காங்கிரஸ் ஒரு நிதானமான முடிவெடுத்து டிவிக்கு பக்கம் சென்றிருக்கமாக இருந்தால் இன்று தொங்கு சட்டசபை ஏற்பட்டிருக்காது. இப்போதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம், நாங்கள் எந்த ஒரு இதிலையும் ஈடுபட மாட்டோம் என்ற அறிக்கை வெளியிட்டால் கூட இதில் விஜய் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி ஆதரவு அப்படியான ஒரு கடிதத்தை அவர் வழங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டால் கூட விஜய் இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஒரு முக்கியமான கட்டத்திலே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பலமாக இருக்கும் என்றால் அது விஜயனுடைய ஆட்சிக்கு தொடர்ச்சியாக ஆபத்தும் எச்சரிக்கையுமாக இருக்கும். அவர்களை பொறுத்தவரையில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேரும் பல்வேறுபட்ட கூட்டணிகளோடு தொடர்பானவர்கள். அவர்கள் கடந்த காலங்களிலே மாமன் மச்சானாக சட்டசபைக்கு வெளியிலே தோளுக்கு மேல் கை போட்டு பல வியாபாரங்களை செய்தவர்கள், பல முதலீடுகளை செய்தவர்கள். அவர்கள் ஒன்றாகுவதற்கு முதல் ஒரு கூட்டணியை விஜய் அமைக்க வேண்டியிருக்கிறது. அந்த கூட்டணி காங்கிரஸ் அல்லது விசிகே, சிபிஎம், வைகோ அவர்களுடைய ஆசனங்களின் விவரம் இன்னும் முற்றுப்பெறாதனால் இவர்களோடு ஒரு கூட்டணியை அமைக்கலாம். அல்லது அங்கு பாமகவும் இருக்கின்றது, அல்ல விஜயகாந்த் தலைமையிலான கட்சியினரை எடுப்பாரோ எடுக்க மாட்டாரோ தெரியாது. பாமக இருக்கிறது, அவர்கள் வருவாரோ வரமாட்டாரோ என்றால் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மேலவை ஆசனம் வழங்கப்பட்டிருப்பதனால் இவ்வாறான ஒரு நெருக்கடி மிக்க சூழ்நிலையில் விஜய் இப்போது பொறுப்படுத்திருக்கிறார். ஆனால் விஜயிடம் இருக்கக்கூடிய ஆசனம் குறைவென்று நினைத்து விஜய் மீது தேவையில்லாத அரசியல் சீண்டல்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஈடுபடுமாக இருந்தால் அதுதான் அந்த கட்சிகளினுடைய இறுதி அஸ்தமனமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரும் மக்கள் புரட்சி, ஜல்லிக்கட்டுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் சுனாமி. நாங்கள் உங்களுக்கு இதிலே குறிப்பிட்டிருந்தோம், தமிழக உளவுத்துறை கிட்டத்தட்ட 72 மணி நேரங்களுக்கு முன்னரே இந்த விவகாரத்தை ஒரு வகையிலே அனுமானித்திருந்தார்கள். இதுதான் இடம்பெறப் போகிறது என்று. அவை இடம்பெற்றிருக்கிறது. 107-8 ஆசனங்களோடு தொடர்ச்சியாக முன்னுக்கு பின்னிருந்து முன்னணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்கிறார். அந்த ஆட்சியில் யாராவது இடைஞ்சல் செய்தால் அதனையும் மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இது மக்களின் தீர்ப்பாக மாறி இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் முன்னுக்கு பின் முரணான செயற்பாடுகளில் தமிழகத்தில் யாராவது ஈடுபட்டு தமிழக வெற்றி கழகத்தை சிதைக்க முற்பட்டால் அதற்கும் மக்கள் தக்க பதிலடி வழங்குவார்கள். இப்போது விஜயை பொறுத்தவரையில் அவரிடம் ஒரு ஆசனம் இப்போது கைவசம் இருக்கின்றது. அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவர் ஒரு தொகுதியிலே நிச்சயமாக அந்த தொகுதியிலிருந்து 10 நாட்களுக்குள் விலகி மறுதேர்தலை அறிவிக்க வேண்டும். அந்த தேர்தல் அறிவித்தால் நிச்சயமாக டிவிகியின் சார்பில் ஒரு வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்று வருவார். அப்படி அவர் 8 இருந்தால் அது 9ஆக மாறும்.
9ஆக மாறினால் கூட இயல்பாகவே 118 ஆசனங்களை கடக்க வேண்டி இருக்கின்றது. இந்த கடக்கின்ற போதுதான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றாலும் அங்கு ஒரு தொய்வு நிலை வரும். அதனை எப்படி ஈடு செய்யலாம் என்பது அது ஒரு இவ்வளவு கட்டங்களை கடந்த டிவிகே கட்சியினருக்கு இதனை கடப்பது ஒரு பொருட்டாக இருக்காது. இது தமிழகத்தினுடைய ஒரு புரட்சி. தமிழகத்தில் ஏற்பட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மற்றும் குடும்ப பெண்களினுடைய புரட்சியாக இருக்கின்றது. இந்த புரட்சியில் தேவையில்லாமல் யாராவது மூக்கை நுழைத்தால் அது விபரீதமாக மாறும். ஜல்லிக்கட்டு வேளையிலே ஜல்லிக்கட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு கூறிய போது தமிழகம் எவ்வாறு கொந்தளித்தது என்பது இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. இப்போது அவ்வாறு தான் இருக்கின்றது. டிவிகே கட்சியிலே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று என்பிபியிலே 100க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் வந்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய சுகாதார அமைச்சர் நாடாளுமன்றத்திலே மிக தெளிவாக கூறினார். அதுபோன்று இன்று டிவிகேயை பொறுத்தவரையில் அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல துறைகளிலும் பல இளைஞர்கள் பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மக்களோடு தொடர்பான பல புதுமுகங்கள் சட்டசபைக்குள் செல்கின்றது. எனவே இது ஒரு புதிய சட்டசபை மட்டுமல்ல, ஒரு புது அத்தியாயத்தை படைக்கக்கூடிய சட்டசபை. அரசியல் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அந்த அரசியல் ஒரு மக்கள் அரசியல். அந்த மக்கள் அரசியலில் அறத்தோடு இயங்கவில்லை அல்லது அறத்தோடு செயற்படவில்லை என்றால் என்ன விபரீதம் இடம்பெறும் என்பதற்கு இலங்கையில் 2024 ஒரு உதாரணம். அதன் பின்னர் பங்களாதேசம் நேபாளத்தில் இடம்பெற்றது. இப்போது தமிழகத்திலே அந்த உதாரணம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் இந்த தளத்திலே திடமாக கூறியிருந்தோம். பலரும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு, இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்றுதான் கூற முடியுமே ஒழிய இதில் வெல்லாத ஒருவரை வெல்லுவார் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்துவதற்கும் அல்லது அவர் தொடர்பில் அதிகளவான பிம்பத்தை கட்டுவதற்கும் நம்மால் முடியாது. நடப்பவற்றை கூற முடியும், நடக்கப் போகின்றவற்றை எதிர்பார்ப்புகளோடு அதனை உங்களுக்கு எங்களால் சமர்ப்பிக்க முடியும். நடக்காதவற்றையும் கற்பனைகளில் கதை எழுதுவதற்கு நாங்கள் இல்லை என்கின்ற கூறி, விஜயின் பாதுகாப்பு விவகாரங்கள் இப்போது மத்திய உள்துறை அமைச்சரால் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. தீவிரமாக அந்த பாதுகாப்பு உடனடியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. விரைவில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவருடைய முக்கியத்துவம் கருதி சர்ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதிகளவான படை அதிகாரிகள் அந்த பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறுகிறது என்று. இனி எப்போது விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார், ஆளுநரை சந்தித்து எப்போது தான் ஆட்சிக்கான அனுமதியை கோரப் போகிறார், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சியிலிருந்து வெளியே, அதாவது நாங்கள் இந்த ஆட்சி அமைப்பதிலிருந்து வெளியேறுகிறோம் என்கின்ற கடிதம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான பல நடைமுறைகள் இருக்கின்றது. அதே போன்று தலைமைச் செயலகத்தில் இருந்த கருணாநிதி, ஸ்டாலின் போன்றவருடைய புகைப்படங்கள் வளமையான மரபின் அடிப்படையில் அகற்றப்பட்டிருக்கின்றது. அறிவாலயம் இப்போது ஒரு சோகமயமாக காட்சியளிக்கின்றது. அது மட்டுமல்லாது தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கின்றது. எப்படி கடந்த 20ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு திருவிழா போன்று காட்சியளித்ததோ அதுபோன்று இந்த தேர்தல் முடிவும் தமிழகம் எங்கும் திருவிழாவாக காட்சியளிக்கின்றது. அவர்கள் கட்சி ரீதியாக மாறி அல்லது அவர்களுக்கு விருப்பத்துக்குரியவர்களுக்கு வாக்களித்திருந்தாலும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் எல்லோரும் உறவாக இணைந்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களோடு உங்களுக்கு பல தகவல்களை வழங்கி இருக்கிறோம். அதனோடு குடும்பத்தாரை சந்திக்க சென்ற விஜய் அவர்களுக்கும் தன்னுடைய தாய் தந்தையோடு அவருடைய ஒரு சில உறவினர்களை சந்தித்து மகிழ்ந்திருந்த புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருந்தது. இந்த தகவல்களோடு மேலும் புதிய தகவல்களோடு நாளை சந்திக்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.